அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. மிதுன ராசி அன்பர்கள் 19/4/2026 முதல் 25/4/2026 வரை சித்திரை மாதம் 6ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரைக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகமான காலம். தனப்பிரத்தம் அதிகரிக்கும். தன சம்பந்தப்பட்ட பிரச்சனை களையக்கூடிய தன்மை, நீண்ட காலம் இருந்து வருந்தக்கூடிய பிரச்சனை தீர்வுக்கு வழி கிடைக்கும். ஜென்ம குருவாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறார். தன்னுடைய விசேஷ பார்வையால் 4ஆம் பார்வையை பார்க்கும்போது பொருளாதார சிக்கல் நிவர்த்தி ஆகும். உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானை செவ்வாய் பகவான் பார்வை வருவதால் உங்கள் பொருளாதாரம் மேன்மை அடையும். அதுவும் சனி 10ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி, அதனால உங்கள் தொழில் மேன்மை அடையக்கூடிய தன்மை. உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சந்திரன், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சந்திர பகவான் அமர்ந்து வரலாற்று பிற 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது கோடீஸ்வரன் யோகம் உண்டாகும். அதுவும் சூரியன் சேர்ந்து இருப்பது, உங்க முன்னோருடைய கடமை நீங்க தவறாமல் செய்து வரணும். சூரியன் சந்திரன் சேர்ந்தாலே பித்திருக்காரியம் பாக்கி இருந்தால் அதை நிறைவேற்றிக் கொள்ளணும். இப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தாலே வாழ்க்கையில ரொம்ப 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 பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசம் நீங்க முழுமையாக பயன்படுத்தினா விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மையாக செயல்படுவீங்க. நீங்க என்ன செய்தாலும் நேர்மையாகவே இருக்கணும். நான் எந்த விதமான குறுக்கு வழியில போகக்கூடாதுங்கிறது மனதுல ஒரு சங்கல்பமாகவே இருந்து வரும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு தவறு செய்தவரை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. அவன் எப்படி இந்த தவறு செய்யலாம் அப்படிங்கிறது அதை சுட்டி காட்டக்கூடிய தன்மை திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வரும். ஆகவே அத்தனை தைரியசாலிகள், நேர்மையானவர்கள் மிதுன ராசி. ஆகவே அந்த செவ்வாய் பகவான் குருவை பார்ப்பதால் உங்க ராசி மேன்மையடையக்கூடிய தன்மை. உங்க 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசியில அமர்ந்து இருப்பதால் திருமண பாக்கியம் கூடும். தம்பதிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இயங்குவதால் பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா உருவாகும். அவர்களுக்கு வேண்டியது அனைத்தும் நீங்க செய்து கொடுப்பீங்க. மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம். 2ஆம் அதிபதி சந்திர பகவான் 11ஆம் இடத்துல மற்றும் உங்க ராசியில அமரும் போது குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலம் மிகவும் சிறப்படையும். தைரியத்தை உருவாக்கும். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் முழுமையாக களையக்கூடிய தன்மை. நல்ல படிப்பு உண்டாகும். புதன் 10ஆம் இடத்துல இருக்கும். தொழில் சார்ந்த படிப்பு எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் மனதில் இருக்கக்கூடிய தைரியம் நேர்மையானதாகவே இருந்து வரும். மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பிறரிட பகிரக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாய்க்கொண்டே போகும். ஆகவே உற்றார் உறவினர் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே தொழில்துறையில இருக்கவர்களுக்கு அந்த தொழில் மேன்மை அடைகிறதுக்கு உண்டான வழிகள் தேடிக்கொள்வீங்க. ஏதேனும் ஒரு பெரிய நபர்கள் உங்களுக்கு தொடர்பு உண்டாகி அதன் மூலமா உங்களுக்கு பெரிய ஆதாயம் உருவாகக்கூடிய தன்மை கொடுக்கும். ஒரு பெரிய மனிதர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்துல சந்திச்சார், அதன் மூலமா எனக்கு ஒரு ஆதாயம் உண்டாகும்னா அதுவே உங்களுக்கு பிரதானம். நான் வேலையே இல்லாம இருந்தேன். ஒரு பஸ் பயணம், ட்ரெயின் பயணத்துல நம்ம பேசணும், ஒரு டீ கடையில உட்காந்து பேசணும், அவர் மூலமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. ஒரு தொழில் மூலமா பேசணும், தொழில் ஒப்பந்தம் நடந்தது, அவர் மூலமா எனக்கு ஒரு மாற்றம் இருந்தது. அது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஆதாயம். தொழில்துறையில இருக்கிறவர்களுக்கு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு, ஆடை ஆபரணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அனைத்தும் வகையிலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும். அதனால ஒரு நன்மதிப்பு உருவாக்கும் சமூகத்துக்கு. குடும்பம் அதனால மேன்மை அடையும். தேவையில்லாத குழப்பங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளணும். உங்கள் தந்தை தாய்க்கு உண்டான வழியில நீங்க சற்று கவனமாக செலுத்தி வரணும்.
தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றால் முறையாக அதுக்குண்டான மருத்துவ செலவை செய்து வருவதே சிறந்தது. 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் 10ஆம் இடத்துல சனியோட சேர்ந்திருப்பது தாய்க்கு உண்டான ஆரோக்கியம் சற்று கவனம் செலுத்தி வரணும். அவை இருப்பினும் உங்கள் ராசியில அடங்கிய நட்சத்திரத்தை கொஞ்சம் பலப்படுத்திக் கொள்வதே சிறந்தது. உங்கள் ராசியில அடங்கிய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் முழு நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம் 3 பாதம் அடங்கியது உங்க ராசி மிதுன ராசி. செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீர்ஷ நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல போய் கௌரி அம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. மாசாணி அம்மன், கௌரி அம்மன், கங்கை அம்மன், முத்து மாரியம்மன் இந்த மாதிரி அம்மனை போய் வழிபாடு செய்து வரணும். ராகுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். நீங்க ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களா இருந்தா புனர்பூஷ நட்சத்திரத்தை போய் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரணும், அல்லது முருகப்பெருமான் வழிபாடு செய்து வர்றது சிறந்தது. நீங்க ஒரு புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களா இருந்தா பூஷ நட்சத்திரம் அன்று சிவபெருமானையும் அம்பிகை வழிபாடு செய்து வருவதே சிறந்தது. சிவாலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்து வரணும். ஆகவே அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை நம்மளுக்கு அருமையான காலமாகவே அமையும். ஒரு தெய்வம் கைவிட்டாலும் இன்னொரு தெய்வம் கைவிடாது சொல்றது எதை வைத்து அப்படின்னா, இந்த நட்சத்திர பிரகாரம் நம்ம வழிபாடு செய்து வந்திருந்தால் அந்த தெய்வமே நம்மளுக்கு துணையா நிற்கும். பல ஆலயம் சென்று வந்தேன், ஆனா எனக்கு எதுவுமே விமோச்சனம் கிடைக்கல. இந்த ஆலயம் சென்று வந்த உடனே எனக்கு எல்லாமே கிடைச்சது சொல்லிக்கிறோம். அது சொல்லிக்கிறது அளவுக்கு கொடுத்தது யாரு? நம்ம சரியான தருவாயில போய் அந்த தெய்வத்தை தரிசனம் செஞ்சிருப்போம், வழிபாடு செஞ்சிருப்போம், ஒரு பூஜை செஞ்சிருக்கும் போது அந்த தெய்வம் நம்மளுக்கு பக்கத்துணையாக இருந்து காப்பாற்றிட்டு வரும்போது அந்த தெய்வம் மேல நம்மளுக்கு நம்பிக்கை வருவது. அதே உங்க ராசியில சொல்லக்கூடிய நட்சத்திர பிரகாரம் வழிபாடு தவறாம செய்து வரும்போது உங்க வாழ்க்கை மேன்மேடும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா வாழ்க்கை.